ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டம்பிள் கைஸ் வீடியோ. இப்போ நம்ம டீம்மேட் கூட ஆட போகிறோம். இந்த மேட்ச் பாருங்க, நான் யார் ஜெயிக்கிறான்னு. ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மேட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்ச மேட்ச். உங்களுக்கு என்ன மேட்ச் பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதனால இட்லி சாப்பிடுங்க. இட்லி சாப்பிடுங்க. நானும் என் டீம் சூப்பராக ஆடுவோம். ஆமாம், அவுட்டாக வச்சு யாருமே தெரியல. ஆன் பண்ணிட்டேன். இந்த மேட்ச்சில் நான் 100 போனதே இல்லை. ஒரு வாட்டி நீங்கள் 100 போயிட்டீங்களா? கமெண்ட் எவ்வளோ போயிட்டீங்க? 100க்கு மேலே போயிருக்கீங்களா? லைக் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் எனக்கு மேட்டர். இந்த படிக்கிற நமக்கு போட்டம் பாருங்க. இப்போ என்ன பாருங்க, நான் அவுட் ஆகுங்களா நீங்கள் நினச்சிங்க. நானே ஃப்ரீயாக நானே அவுட் ஆகுவேன். நீர் அப்படியே தள்ளாடி சீக்கிரம் பண்ண முடியும். இந்த பிளாக்கெல்லாம் ஈஸியாக உடைக்கலாம். என் டீம்மேட் அந்த பிளாக்கை உடைக்கலாம் திருப்பி போனார். ஒரு பிளாக் லாஸ்ட்லேருந்து அதையும் உடைக்கலாம்னு சொன்னார். ஆனால் தப்பி போயிட்டனால அவரும் போயிட்டார். வந்து சேஷன் நிறையா இருக்கிறதால இதான் இந்த மேட்ச்சில் கொஞ்சம் என் டீம்மேட்னு நான் அவுட் ஆகிட போகிறேன் நினச்சேன். ஆனால் நான் அவுட் ஆக மாட்டேன்னு நினச்சேன். அப்போ என் டீம்மேட் டீம் ஆகிட்டாரு. அவர் இந்த அமௌண்ட் வச்சு எனக்கு கடுப்பாயிடுச்சு. என்ன ஆகிட்டாரு, அடுத்த மேட்ச் என்ன ஆகாமல் விட மாட்டேன் ப்ரோன்னு சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள், அவரு யூடியூப் சேனல் பேர் என்னன்னா தக்ஷன். இப்போ க்ரியேட் பண்ணிட்டு வாங்க ப்ரோன்னு சொல்லிட்டேன். திருப்பி மேட்ச்சு சரி ப்ரோன்னு சொல்லிட்டாரு. ஓகேன்னு லோட் ஆகுறது எனக்கு ஒரு டென்ஷனாகிடுச்சு. ரொம்ப நேரம் லோட் ஆகினே இருக்கேன். ஒரு வீடியோக்கு சொல்லிட்டேன். ஒரு வீடியோ 3 நிமிஷம் எனக்கு முடிச்சிருக்கு. உனக்கு 3 நிமிஷம் போயினே இருக்கு. நீ எவ்வளோ 36 நிமிஷம். இந்த மேட்ச் நான் ஜெயிக்கிறோன்னு சொன்னேன். சரி ப்ரோன்னு சொல்லிட்டாரு. ஓகேன்னு சொல்லிட்டேன். ஜெயிக்கிறீங்களா பார்க்கலாம் சொல்லிட்டாரு. அடுத்து நானும் ஜெயிக்க போகிறேன்னு ஜாலியாக ஆடி. அவருக்கு தெரியாது யார் ஜெயிக்க போகிறேன்னு. ஜாலியாக அவரும் நானாக ஜெயிக்க போகிறேன்னு. நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது இப்போயே பண்ணிட்டேன். சாரி. இப்போ நீங்கள் பார்க்குற டைமிங் எதுன்னு சொல்லுவீங்க. டைம் மட்டும் சொல்லுவீங்க. பார்க்குறீங்க எந்த டைமுக்கு. லைக் பண்ணுறாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. நீங்கள் லைக் பண்ணுறது பரவாயில்ல. நான் ஒத்துக்கிறேன். லைக் நான் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுவேன். மேட்ச் நான் வின் ஆகிட்டேன். நான் அவுட் ஆகிடுவேன்னா நானும் நினச்சேன். ஆனால் நான் வின் ஆகிட்டேன்.
அவரும் நீங்கள் வின் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டாரு. அடுத்த மேட்சை லாஸ்ட் மேட்ச் ப்ரோன்னு சொல்லிட்டாரு. சரி ப்ரோன்னு சொல்லிட்டாரு. அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. பார்த்துனே இருங்க. திருப்பியும் அடுத்த மேட்ச் சாரி அடுத்த மேட்சாக முடியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில, அவர் சொன்னது மறந்துச்சு. என்ன பண்ணுறது? அவர் ஃபோனை வச்சுட்டாரு. அடுத்தது ஃபோன் பேச நானும் சரி இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் எனக்கு ஒழுங்காக வரல, அதனால இந்த கேரக்டர் மாற்றிக்கிட்டேன். நெருப்புடா மாதிரி நான் என் காலில் பண்ண நெருப்பு கழிச்சுட முடியாது. நீங்கள் இப்போ டேட் இல்லாதனால 2/4 நீங்கள் வந்தாலும் வரலாம். ஸ்கோர் அடுத்த மேட்ச்சில் சொல்கிறேன். பார்த்துங்க அடுத்த மேட்ச்சில் அடுத்த வீடியோவில் சாரி எப்போ பார்த்தாலும் சாரி சொல்லின்னு இருக்க நினைக்காதீங்க. அப்படி ராஜா அடுத்த மேட்ச்லேயே வரணும். திருப்பி பார்க்குறேன். அடுத்த மேட்ச் முடியுது. சாரி அடுத்த மேட்ச் முடியுது. மூளை வழியாக வெளியில் வந்துச்சு. இந்த மேட்ச் நான் அவுட் ஆகிட்டேன். நானும் அவுட் ஆகிட்டேன். அவர் அவுட் ஆகிட்டார். ஆனால் அவர் வின்னாயிட்டார். இப்போ நான் அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கு டேட்டு சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் டைம் பண்ணி இன்னைக்கு பார்க்குறேன். வெயிட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் என் கூட. அடுத்த மேட்ச்சு டைம் வந்து 2:54 ஆகுது. அதே டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நான் வந்து எத்தனை மணி முடிக்கிறேன்னா வருங்க. எத்தனை மணிக்கு முடிக்கிறானோ எனக்கே தெரியலையே. நான் பார்த்துட்டு போயிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரமா இதான் லாஸ்ட் மேட்ச்சு. இதுக்கு மேலே யாரும் ஜாயின் பண்ண முடியாது. சாரி டக்குன்னு கோடு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஜாயின் பண்ணாதாங்க அவங்க இருக்கும். நீங்கள் வெயிட் கூட கமெண்ட்டில் சொன்னால் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். 32 பேர் அடுத்த மேட்ச் நான் போடுவேன். நாளைக்கு கூட போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாளைக்கு போடுவேன். சரியா? இப்போ பாருங்க ஒரு லேக் நடக்கும். இந்த பார்த்தீங்களா தலை அப்படியே முன்னு தலையை குத்திட்டு போகுது. அவரும் வந்துட்டாரு. இப்போ நானும் வந்தேன். திருப்பி அதே கடுப்பாக இருக்கும். இந்த வாட்டம் வந்துடுச்சு. இப்போ திருப்பி வந்துடுச்சு. கடுப்பு எழுதி அவர் அவுட்டு ட்ரை பண்ணலான்னு. பாய் கைஸ். நீங்கள் நாளைக்கு லைவில் பார்க்கலாம். பாய். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.